எந்த சமூக அக்கறையும் இல்லாமல் யார் எக்கேடு கெட்டாலும் எனக்கென்ன என்ற விதத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் திரைப்படம் எடுப்பவர்களும் கையில் ஒரு தொலைபேசியும் அதில் காணொளி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற காரணத்திற்காக சில கழுசடைகளும் எதையோ உருவாக்கி அதை சமூக வலைதளங்களை விட்டுக் கொண்டிருக்கின்றார். கொஞ்சம் கூட அது எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த சமூகத்தில் உருவாக்கும் என்ற சுரணை இல்லாமல் அதையும் கைதட்டி பாராட்டி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சமூகம். இந்த சமூகத்தை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் அந்த கேடுகட்ட சிந்தனையாளர்களோடு நீங்களும் ஒருவராக இணைந்து விடாதீர்கள். எதிர்வினையாற்றுங்கள். தவறு என்று சுட்டிக்காட்டுங்கள். இதனால் என்ன மாற்றம் வந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொருவரும் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் போகும்பொழுதுதான் இவற்றிற்கு பெரும் வரவேற்பு கிடைக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு யார் நம்மை கேள்வி கேட்க முடியும் அல்லது யார் கேட்கவிருக்கின்றார்கள் என்ற துணிச்சலோடு அதை உருவாக்குபவர்கள் மீண்டும் மீண்டும் அப்படியே செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றையுமே கேலி கிண்டலாக நகைச்சுவையாக பார்க்காதீர்கள். நகைச்சுவை மீம்ஸ் என்ற பெயரில் கேலி செய்கின்றார்கள். அதையும் நாம் ரசிக்கின்றோம். ஆபாச பாடலை பாடுகின்ற ஒரு 5 வயது சிறுமியிடம் நீதிபதிகள் என்று அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் உணர்ச்சி கொடுத்து பாடு என்று கூறுகின்றார்கள். அதற்கும் நாம் கைதட்டி கொண்டிருக்கின்றோம். ஒரு அரசாங்கமே முன்னெடுக்கக்கூடிய தவறான செயல்பாடுகளை கூட அது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதை விட அதை கிண்டல் செய்து கேலி செய்து அதை நகைச்சுவை பொருளாக்கி விடுகின்றீர்கள். எல்லாவற்றிலும் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் அனைத்தையுமே நகைப்புக்குள்ளாக்கி விட்டால் ஒரு காலத்தில் இந்த சமுதாயமும் நாமும் நகைப்புக்குள்ளாகிவிடும்.